அனைவருக்கும் வணக்கம். உண்மை செய்திகள் உங்களுக்கு உடனுக்குடன் கிடைக்கணும்னா, மறக்காம நம்ம சேனல் நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணி, பெல் ஐகான பிரஸ் பண்ணி, ஆல்ன்ற ஆப்ஷன எனேபிள் பண்ணிக்கங்க. அப்பதான் நாங்க போடுற ஒவ்வொரு வீடியோவும் உங்களுக்கு தவறாம கிடைக்கும். மறக்காம இந்த வீடியோவுக்கு ஒரு லைக் பண்ணிட்டு, வீடியோவ தொடர்ந்து முழுமையா பாருங்க. அரசு ஊழியர்கள் ஓய்வூதியர்களுக்கு வெளியான முக்கிய தகவல். ஓய்வூதியத்துக்கு ரூபாய் 14,000 கோடி குறைப்பு. முதல்வர் விளக்கமளிக்க தலைமை செயலக சங்கம் வலியுறுத்தல். சென்னை அரசு ஊழியர்கள், ஆசிரியர்களின் ஓய்வூதிய கால பலன்களுக்கான நிதி ஒதுக்கீட்டில் ரூபாய் 14,000 கோடி நிதி குறைப்பு முதல்வர் விளக்கமளிக்க வேண்டும் என தமிழ்நாடு தலைமை செயலக சங்க தலைவர் கு. வெங்கடேசன், செயலாளர் ஹரிசங்கர் ஆகியோர் வலியுறுத்தியுள்ளனர். இது தொடர்பாக அவர் வெளியிட்ட அறிக்கை. சட்டப்பேரவையில் தாக்கல் செய்யப்பட்ட பட்ஜெட்டில் அரசு ஊழியர்கள், ஆசிரியர்களுக்கு வழங்கப்பட்டு வரும் ஓய்வூதியம் மற்றும் ஓய்வூதிய கால பலன்களுக்கு ஒதுக்கீடானது ரூபாய் 14,000 கோடி வரை குறைக்கப்பட்டுள்ளது. வயது முதிர்வு, பணி ஓய்வு கால படிகளுக்கு ரூபாய் 1,678 கோடி, ஓய்வூதியத்தில் இரு பகுதியை மொத்தமாக்கி கொடுத்தலில் ரூபாய் 180 கோடி, பணிக்கொடைகளுக்கு ரூபாய் 450 கோடி, குடும்ப ஓய்வூதியங்களுக்கு ரூபாய் 275 கோடி, மாநில அரசின் மானியம் பெறும் கல்வி நிறுவனங்களின் பணியாளர்களுக்கான ஓய்வூதியத்தில் ரூபாய் 420 கோடி, வரையறுக்கப்பட்ட பங்களிப்பு ஓய்வூதிய திட்டத்திற்கான அரசின் பங்களிப்பில் ரூபாய் 11,000 கோடி என மொத்தம் ரூபாய் 14,000 கோடி குறைக்கப்பட்டு இருக்கிறது. ஆட்சி மாற்றம் ஏற்பட்டவுடன் அரசு ஊழியர்கள், ஆசிரியர்கள் அனைவரும் பழைய ஓய்வூதிய திட்டம் நடைமுறைப்படுத்தப்படும் என்ற எதிர்பார்ப்பில் இருந்த நிலையில், பட்ஜெட்டில் ரூபாய் 14,000 கோடி குறைக்கப்பட்டிருப்பது பேரதிர்ச்சியாக உள்ளது. இது கடுமையான ஆட்சேபனைக்குரியது. அரசு ஊழியர்கள், ஆசிரியர்களின் நலனை கருத்தில் கொண்டு ஓய்வூதிய கால பலன்களில் ரூபாய் 14,000 கோடி அளவு குறைக்கப்பட்டிருப்பதற்கான விளக்கத்தை சட்டப்பேரவை கூட்டத்தொடரிலேயே முதல்வர் அறிவிக்க வேண்டும். தொடர்ந்து பழைய ஓய்வூதிய திட்டத்தை நடைமுறைப்படுத்துவதற்கான அறிவிப்பையும் வெளியிட வேண்டும். மேலும் இது குறித்த அப்டேட்டுகள் உங்களுக்கு கிடைக்கணும்னா, மறக்காம நம்ம சேனல் நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணி, பெல் ஐகானையும் சேர்த்து பிரஸ் பண்ணிக்கங்க. இந்த வீடியோவுக்கு மறக்காம ஒரு லைக் பண்ணிக்கங்க. அப்பதான் இது போன்ற வீடியோக்கள் தொடர்ந்து உங்களுக்கு கிடைக்கும். நன்றி, வணக்கம்.